welcome you all to my next episode on and off the pitch. இந்த வேர்ல்டில் அந்த காலத்து கிரிக்கெட்டர்லாம் நம்ம பற்றி பேசும்போது பிராட்மேனை தெரியாதவங்க இருக்க முடியாது, பிராட்மேன் பற்றி கேள்விப்படாதவங்க இருக்க முடியாது. ரொம்ப பேருக்கு வந்து பிராட்மேன், ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அவர் வந்ததே கிடையாது. ஸோ யாருக்குமே எந்த இந்தியன்ஸுக்கும் இந்தியாவில் பிராட்மேனை பார்த்துருக்க சான்ஸே கிடையாது. அந்த பிராட்மனே பாராட்டும்படியான ஒரு பிளேயர் யார் அப்படின்னு கேட்டாக்க ஸ்டான் மெக்கேப், ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன். பிராட்மேன் 1 down வந்தால் இவர் 2 down 3 down வருவார், இல்லை பிராட்மேன் 2 down 3 down தான் இவர் 1 down வருவார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் த வேர்ல்ட் ஹேஸ் எவர் ப்ரொடியூஸ்ட். என்னென்னா அவரோட 3 இன்னிங்ஸ் வந்து most memorable in the annals of test history. என்னன்னா 1932-33 வந்து 32-33ல பாடி லைன் சீரீஸ், தட் வாஸ் த ஃபஸ்ட்டு. அதாவது பிராட்மேன் ஆட்டத்தை பார்த்துட்டு பாடி லைன் போலிங்னு ஒன்று, அதாவது ஆள் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலிங்கை இங்கிலாந்து கண்டுபிடிச்சி அது பேர் பாடி லைன் சீரீஸ்னே வச்சுட்டாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் பிராட்மேன் வாஸ் as courageous as ever. அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க இந்த பாடி லைன் போலிங் பொறுத்தவரையிலும் இங்கிலாண்டுக்கு அது ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ரன்னு பிராட்மேன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த ஸ்டான் மெக்கேப்பும் பாடி லைன் சீரீஸில் 1932-33 ஆடும்போது 82 for 3 ஸ்கோர் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 82 for 3 அவர் வராரு. ஸ்டான் மெக்கேப் வந்து பேட் பண்ணுறதுக்கு வராரு. பார்த்துட்டு அந்த 3 விக்கெட்டும் இந்த பாடி லைன் போலிங் மூலமாக ஹெரால்ட் லார்வுட்டு 7 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 ஹவர்ஸில் ஸ்டான் மெக்கேப் ஆட ஆரம்பித்தப்புறம் நெக்ஸ்ட்டு 3 ஹவர்ஸில் தே ஸ்கோர் 127 ரன்ஸு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து அது வந்து க்ளோஸ் அப் பிளே ஸ்கோர். நெக்ஸ்ட் டே வந்து வந்தது கடகடன்னு 4 விக்கெட்டு 10 ரன்னுக்குள்ளே விழுந்துடுச்சு. ஸோ பட் ஸ்டான் மெக்கேப் வாஸ் நாட் அவுட். அவர் என்ன பண்ணார், அந்த ட்ரைலண்டரை வச்சுட்டு 3-4-7 விக்கெட் ஆன அப்புறம் ட்ரைலண்டரை வச்சுட்டு ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்கார் பாருங்க. இட்ஸ் சம்திங் ஒண்டர்ஃபுல் இன்னிங்ஸு. அதில் வந்து நெக்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ் அவர் பேட் பண்ணி 127 ரன் அடித்தார். ஆல்டுகெதர் ஆஸ்திரேலியா 360க்கு ஆல் அவுட் ஆச்சு. மெக்கேப் வந்து ஸ்கோர் என்ன தெரியுமோ, அந்த 82 for 3லேருந்து வந்தார், 360 ஆல் அவுட். அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 280 ரன்ஸில் அவர் 187 நாட் அவுட். தட் வாஸ் ரியலி ஒன் ஆஃப் தி கிரேட் இன்னிங்ஸு ஆஃப் ஸ்டான் மெக்கேப் ஆஸ் வெல் அஸ் வேர்ல்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில். அதில் என்ன அப்படின்னாக்க அவர் கால்லையே போட்டாங்க போலிங்கை. அதாவது யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க, காலில் போட்டால் அவருக்கு ஆட தெரியாது, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு. இந்த காலில் மொத்தமாக அவர் வந்து 187 நாட் அவுட்டில் 25 4 அடித்தார். அந்த 25 4ல் 19 4 வந்து லெக் சைட்லேயே அடித்தார், இன்க்ளூடிங் 1 or 2 6s. இது வந்து கொஞ்சம் கூட மறக்க முடியாது. அடுத்தது 2வது அவரோட கிரேட் இன்னிங்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டூர் போனபோது ஜோஹான்ஸ்பர்க்கில். என்ன, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 157, ஆஸ்திரேலியா பேட் பண்ணி 250. கடைசியில் என்னடா அப்படின்னா ஆஸ்திரேலியா 399 அடித்தா வின்னு அப்படின்ட்டு ஒரு டார்கெட். அது அன்றைக்கி க்ளோஸாக பிளேயும் போது 85 for 1 இவர் வந்து ஸ்டான் மெக்கேப் ஆடிட்டு இருக்காரு. அவரோட கூட ஓப்பனிங் பேட்டாக வந்து ஓப்பனிங் பேட்டாக வந்து நாட் அவுட் ஆனவர் ஜேஹெச் ஃபிங்கிள்டன். நான் சொன்னேனே, கிரேட் பிளேயரு அண்டு லேட்டர் ஹி பிகேம் எ வெரி குட் ரைட்டர். அவர் வரும்போது அந்த 85 for 1 இருக்கும்போது காற்றும் இதுமா செம்ம அடிச்சுது, பேட் லைட் இருந்தது. உடனே என்ன பண்ணார், ஸ்டான் மெக்கேப் அப்பீல் ஃபார் அ பேட் லைட். ஸோ தி அம்பையர்ஸ் கெட் தம் அப்பீல் த அம்பையர். இது அவருடைய அப்பீல் உள்ளே போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கேப்டன் சொல்லிட்டாரு, என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி செம்மையாக. அன்றைக்கி வந்து அந்த 85 for 1ல் 59 நாட் அவுட்டு ஸ்டான் மெக்கேப், செம்ம பேட்டிங். அதில் வந்து மறுநாள் வந்து ஆட ஆரம்பித்து
he scored his 100 in 90 minutes. அப்புறமா லஞ்சும் போது ஆஸ்திரேலியா வாஸ் 217 for 2. அதுக்கப்புறமா அவர் அடித்த அடியில் யூஸ்வலாக எப்படின்னா ஜென்ரல் ரூல் அப்பீல் அகேன்ஸ்ட் லைட் வந்து பேட்ஸ்மேன் தான் கேட்பான். பேட்ஸ்மேன் கேட்டு அந்த இப்போ தான் வந்து லைட் மீட்டர்லாம் இருக்குது, அம்பையரே பார்த்து டிசைட் பண்ணுறான். அந்த காலத்தில் வந்து ஒன்ஸ் த அப்பீல் இஸ் மேட் பை தி பேட்ஸ்மேன், அம்பையர் வந்து அதை டெஃபினட்டாக பார்த்து அதை அவரும் செக் பண்ணிவிட்டு லைட் கொடுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டு ஸ்டான் மேக்கப் ஆட்டத்தை பார்த்து சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் தே அப்பீல் ஃபார் அ பேட் லைட், எங்களால் அவருக்கு போலிங் போட முடியல அப்படிங்கிற மாதிரி. அந்த மேட்ச்சில் வந்து ஸ்கோர் 189 நாட் அவுட். அதில் வந்து தே நீடட் அட் த டைம் அந்த பேட் லைட் போது 125 runs to be made with 8 wickets in hand in 3 hours. It was possible, பட் அவங்க கேட்டு கொடுத்ததுனால அந்த மேட்ச்சு ட்ரா ஆகிடுச்சு. 1938 இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 658 runs அடித்து 8 wickets டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா 138 for 3 across on the second day. அப்போது அவர் வந்து ஸ்டான் மேக்கப் வந்து 19 நாட் அவுட் இருந்தார். செகண்ட் டே 194 for 6 he made. அதில் வந்து அவர் அடித்த 72 ரன் இன் லாஸ்ட் 28 minutesல 72 runs அடித்தார். ஃபைனலி his score was 232 runs made in 235 minutes. கிட்டத்தட்ட ரன் அ மினிட் அடிச்சார். அது வந்து அந்த காலத்தில் தட் வாஸ் அ கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸு. ஆல்டுகெதர் பிராட்மேனோட கம்பேர் பண்ணால் இவர் வந்து 13 டெஸ்ட்டு கம்மியாக ஆடியிருக்காரு. பிளேயர் 39 டெஸ்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 5000 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெப்போலியன் போனபார்ட்னு அந்த நெப்போலியன் மாதிரியே இருப்பார் அவர். அதனால் அவருக்கு நேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக் நேம் கூட இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1968 அண்டர் தி ஒரு என்னன்னாக்க அந்த மலை உச்சிக்கு போய் அங்கேருந்து கால் தடிக்கு கீழே விழுந்து ஆள் செத்து போயிட்டார். ஸோ மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் டெத் ஃபார் அ கிரேட் கிரிக்கெட்டர். அதுதான் இந்த ஸ்டான் மேக்கப் பற்றிய விஷயம். கம்மிங் டு த குவிஸ். குவிஸுக்கு ஆன்சர் வந்து சச்சின் தெண்டுல்கர். 1992 சச்சின் தெண்டுல்கர் வாஸ் கிவன் ரன் அவுட் பை தி தேர்ட் அம்பையர். அதுதான் அது. இன்னைக்கு குவிஸ் வந்து ஒரு அநேகமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈஸி குவிஸ். விச் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டர், நான் சொல்கிறது எப்படின்னாக்க விச் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஹேஸ் 4 இந்து காட்ஸ் நேம் இன் ஹிஸ் நேம். அதான் அந்த நேம்ங்கிறது எப்படி இருக்கும்னாக்க இப்போ சுனில் கவாஸ்கர், சச்சின் தெண்டுல்கர், திலீப் வெங்சர்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கிரிக்கெட்டர் நான் சொல்கிற கிரிக்கெட்டருக்கும் அவரோட இன்ஷியல்லேருந்து சேர்த்து அந்த இன்ஷியலை எக்ஸ்பேண்ட் பண்ணால் மொத்தமாக 4 ஹிந்து காட் நேம். அது யார், அந்த இந்து காட்ஸ் 4 என்ன இதுதான் இது. ஸோ see in the next episode.